கோவை தாவேகா குறித்தான கேள்வி. நடிகர் ராதாரவி கொடுத்த ரியாக்ஷன். கோவை பாலக்காடு சாலை கோவை புதூர் பகுதியில் தனியார் அரங்கில் கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தின் 10ஆம் ஆண்டு கலை விழா, தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் கோவை மாவட்டத்தின் 2ஆம் ஆண்டு விருது விழா ஆகியவை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் ராதாரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய நடிகர் ராதாரவி இந்த விழாவிற்கு வராதவர்களின் புகைப்படத்தை பேனரில் போடும் பொழுது கோபம் வருவதாக தெரிவித்தார். நாம் இல்லாதவர்களை புகழ்ந்துதான் நாசமாக்கிவிட்டோம் எனவும் கூறினார். காந்தியை சுட்டுக் கொன்றது இந்தியன் தான் எனவும் காந்தி நாட்டிற்கு கெட்டது ஒன்றும் செய்யவில்லை என தெரிவித்தார். நாடக கலையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் உள்ளே இருக்கிறது எனவும், ஆனால் அதையெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நாடக கலைஞர்கள் அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் என தெரிவித்தார். இது போன்ற நிகழ்ச்சியை நடிகர் சங்கத்தில் செய்வோமா என்று தெரியவில்லை. நான் இங்கு வரவில்லை என்றால் நல் உள்ளங்களை இழந்திருப்பேன் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராதாரவி, செய்தியாளர் சந்திப்பு என்றாலே என்று உள்ளது எனவும், இந்த நிகழ்ச்சியை பற்றி மட்டும் கேள்வி கேளுங்கள் என செய்தியாளரிடம் கேட்டுக்கொண்டார். நாட்டுப்புற கலைஞர்கள் இல்லை என்றால் கிராமங்களில் நிகழ்ச்சியே நடக்காது எனவும், ஜல்லிக்கட்டு காளையை போன்றுதான் நாட்டுப்புற கலைஞர்கள் தெய்வ சக்தி வாய்ந்தவர்கள் என புகழ்ந்தார். மேலும் நாடகக்கலை என்று சொன்னவுடன் இந்த நிகழ்ச்சிக்கு விரும்பித்தான் வந்தேன் எனவும், நானும் ஒரு நாடக கலைஞரின் மகன்தான் என தெரிவித்தார். நாடக கலைஞர்களை செய்தியாளர்கள் பெரிதுபடுத்துங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார். நாடக கலைஞர்களுக்கு அரசு தற்பொழுது வழங்கி வரும் உதவித்தொகை 3000 ரூபாயை 5000ஆக உயர்த்தி வழங்கினால் மிகவும் மகிழ்ச்சி எனவும், நாடக கலைஞர்களுக்கு அரசு நன்றாகவே உதவி செய்கிறது எனவும் கூறினார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் குறித்தான கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்ட அவர் பேசுவதற்கு மறுத்தார். சஜஷன் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். சூரியன் காலையில் உதிப்பதும் அஸ்தமிப்பதும் மாற்றி அமைத்தால் நன்றாக இருக்குமா என்று நான் யோசிக்கிறேன். அந்த இடத்தில் இருந்தால்தான் வழி தெரியும் என கூறி சென்றார். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு என்னென்னா, கோயம்புத்தூர் நாடக கலைஞர்கள் அவர்களோட பேரில் அவங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும். ஏன்னா இதில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களாம் வரல. இருந்தாலும் சொல்லிட்டு இது வரேன்னு, அதுலேயும் நாடக நிகழ்ச்சின்னா நம்ம வராமல் இருந்தோம்னா தவறாக. நிறைய வேலை இருக்குது மெட்ராஸில் சொன்னால் யாருக்கும் தெரியும் இல்லை. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி எனக்கு தெரியும் இந்த நாடக கலைஞர்கள் பிரமாதமாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் முதல்ல ஈடுபாடோடு இருந்தேன். இப்போ கொஞ்சம் விலகிட்டேன். ஆனால் வரும்போது